ஹலோ! இன்னைக்கு நான் என்ன பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் விங்ஸ் வாங்கியிருக்கேன். ஸோ, பசங்க வந்து சிக்கன் லாலிபாப் கேட்டாங்க. ஸோ, அதனால சிக்கன் விங்ஸ் வாங்கி வச்சிருக்கேன். இத வந்து இந்த விங்ஸ வந்து எப்படி அந்த லாலிபாப் ஷேப்புக்கு கொண்டு வரதுன்னு காமிக்க போறேன் உங்களுக்கு. அந்த சிக்கன் விங்ஸ் இப்படி இருக்கு பார்த்தீங்களா? இத வந்து இங்க கட் பண்ணணும். ஸோ, இதுக்கு ஒரு பெரிய நைஃப் வேணும் உங்களுக்கு. ஸோ, இந்த மாரி பண்ணிட்டு, இந்த லாலிபாப் ஷேப் எப்படி கொண்டு வர்றதுன்னா, இந்த எல்லா ஸ்கின்னையும் இந்த ஒரு சைடு இது பண்ணணும். ஸ்க்ரேப் பண்ணி எல்லாத்தையும் ஒரு சைடா கொண்டு வரணும். இது வந்து கேர்ஃபுல்லா பண்ணணும். ஸோ இந்த எண்டில் இருக்கிற அந்த ஸ்கின் எல்லாம் இது பண்ணீங்கன்னா இது பார்க்க கொஞ்சம் மெஸ்ஸியாக தான் இருக்கும், பட் டேஸ்ட் நல்லா இருக்கும். நீங்கள் பண்ணலாம். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ உங்களால் இப்படி பண்ண முடியுமோ அந்த போனில் ஒட்டிட்டுக்கணும், பட் ஆனால் இந்த ஷேப் வந்துடும். ஸோ இதை வந்து நான் தண்ணி போட்டு வச்சுருக்கேன், இதில் மஞ்சள் தூளும் உப்பும் போட்டிருக்கேன். ஸோ இதில் ஊறட்டும். இன்னொன்று நான் என்ன காமிக்கணும்னு நினச்சேன்னா, உங்களுக்கு இந்த மாதிரி கிடச்சதுன்னா இந்த விங் பார்ட்டை வந்து கட் பண்ணி எடுத்துடணும். இது யூஸ் பண்ணக்கூடாது. அது ஒரு செக்ஷனில். இது இன்னொரு செக்ஷனில் வந்து எப்படி இருக்கும்னா, இந்த மாதிரி 2 போன் இருக்கும். ஸோ அந்த 2 போனில் ஒரு போன் தான் நம்மளுக்கு வேணும். ஸோ அந்த ஒரு போனை வந்து நம்ம எடுத்துடலாம். இது ஈஸியாக வருது பார்த்தீங்கன்னா, இந்த போனை எடுத்துடணும். இதில் மெயின் வேலையே இந்த மாதிரி இந்த போனை வந்து எடுக்கிறது தான். ஸோ அதுக்கப்புறம் இதெல்லாம் ஒரு எண்டுக்கு கொண்டு வந்துடணும். இந்த குண்டா இருக்கிற இடத்துல வந்து ஸோ இந்த மாதிரி எடுத்து வச்சிடணும். அதே மாதிரி இன்னொன்று பண்ணுறேன். இப்படி உடைச்சிங்கன்னா எங்கே கேப் இருக்குன்னு தெரியும். இப்போ ஃபீல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் 2 போன் இருக்கிறது. அதில் வந்து குட்டியாக இருக்கிற போன் வந்து எடுத்துடணும். இந்த பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்துடும் இந்த போன். அப்புறம் அதை எல்லாத்தையும் ஸ்க்ரீப் பண்ணி ஒரு சைடாக கொண்டு போயிடணும். அதை ஃபீல் பண்ணி தான் நீங்கள் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன்லாம் வந்து நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி அழகாக எடுத்து வச்சாச்சு. ஸோ இதை வந்து தண்ணி போட்டு மஞ்சள் தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி எவ்வளோக்கு எவ்வளோ ட்ரையாக இருக்கணுமோ அவ்வளோக்கு எவ்வளோ ட்ரையாக இருக்கணும். அது கொஞ்சம் ட்ரை பண்ணிடலாம். ட்ரையாக இருந்தால் தான் அந்த மசாலாலாம் ஒட்டும். இப்போ இந்த சிக்கன் விங்ஸை வந்து மேரினேட் பண்ணுறதுக்கு என்னென்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா, சாய் சாஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சாய் சாஸ், மஞ்சள் தூள் கொஞ்சம், அப்புறம் லெமன் ஜூஸும் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் இருக்கும். அப்புறம் கொஞ்சம் அரிசி மாவும் கார்ன்ஃப்ளவரும் கலந்து வச்சுருக்கேன். அப்புறம் சால்ட்டு, பெப்பரு. இதுக்கு காரமே மொத்தமாக பார்த்தீங்கன்னா பெப்பர் மட்டும்தான். ஸோ அதனால் நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து எல்லாமே வந்து இந்த சிக்கனில் போட்டு மிக்ஸ் பண்ணணும். ஸோ நான் எல்லாத்தையும் ஆட் பண்ணிடுறேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, சாய் சாஸ்,
சால்ட்டும் பெப்பரும், மஞ்சள் தூள், லெமன் ஜூஸ். ஃபஸ்ட்டு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ரைஸ் ஃப்ளாரையும் கார்ன்ஃப்ளவரையும் ஆட் பண்ணிடலாம். ஸோ இதெல்லாம் போட்டு மேரினேட் பண்ணியாச்சு. இப்போ இந்த கார்ன்ஃப்ளவரும் ரைஸ் ஃப்ளாரும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1 hour இந்த மாதிரி ரூம் டெம்பரேச்சர்லேயே இது ஆகட்டும். இப்போ உங்களுக்கு கலர் கொஞ்சம் வேணும்னா ஹோட்டல்லலாம் கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் கலர் கூடுதலாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் காஷ்மீரி சில்லி பவுடர் இருந்ததுன்னா அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சோண்டு காஷ்மீரி சில்லி போடுறேன். இது கலருக்காக. ஸோ மெயின் காரம் உங்களுக்கு பெப்பராக தான் இருக்கணும். ஸோ இது வந்து ஒரு மூடி போட்டு வச்சுருங்க. ஒரு 1 hour 1 மணி நேரம் இப்படி வெளியில் ஊறிட்டு இருக்கட்டும். அப்புறம் எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். நம்ம சிக்கன் வந்து 1 hour ஊறிட்டுருக்கு. ஸோ இப்போ வந்து ஆயில் வச்சுருக்கேன். ஸோ இந்த ஆயிலில் போட்டு பொரிச்சு எடுக்க வேண்டியது தான். நீங்கள் போடும்போது இப்படி போடுங்க, நிற்க வைக்கிற மாதிரி போடுங்க. இது நல்லா 2 சைடும் நல்லா ப்ரௌன் ஆகுற வரைக்கும் குக் பண்ணுங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா குக் ஆகிட்டே இருக்குது. இது ப்ரௌன் ஆகிடுச்சு தீஞ்சிடுச்சுன்னு நினைக்காதீங்க. இது வந்து சாய் சாஸ் ஊற்றுனதுனால இது வந்து கொஞ்சம் இந்த மாதிரி டார்க்கு கலராக தான் வரும். ஆனால் நல்லா குக் பண்ணிவிடுங்க. ஏன்னா போனோடு போடுறதுனால எல்லா ஃப்ளஷும் ஒரே சைடில் இருக்கிறதுனால இதை நல்லா குக் பண்ணிவிடுங்க. இன்னும் ஒரு 2 minutesல நான் எடுத்துருவேன். இதை நல்லா குக் ஆகிடுச்சு. இது எண்ணெய் நல்லா வடிகட்டிட்டு எடுத்து வச்சிடலாம். நம்மளோட சிக்கன் லாலிபாப் ரெடி ஆகிடுச்சு. கெச்சப்போட வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட மற்ற வீடியோஸையும் பாருங்கள். தேங்க்யூ.